திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக மனோகரன் அவர்களும், திமுக சார்பாக தொகுதிக்கு மிகப்பெரிய அளவுக்கு எந்த வகையிலும் அறிமுகம் இல்லாத அந்தநல்லூர் ஒன்றியத்தில் மட்டும் அறிமுகம் இருக்கக்கூடிய துரைராஜு போட்டியிடுகிறார். அந்த போட்டியில் முத்திரையர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் சாதிய அந்த பற்றுதல், அந்த பாசத்தோடு என்ன பண்ணுறாங்க, பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுடைய செயல்பாடு சிறப்பானது. நேரு சீட்டு கொடுக்க விடாமல் பழி வாங்கிட்டார். அப்போ அந்த ஆப்போசிட்டில் நேரு வாங்கி கொடுத்த அந்த தொர்ராஜுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் முத்திரையருக்கு அதிமுகவில் சீட்டு இல்லை, அதுக்கு நம்ம எதிர்ப்பாக ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலைமையில் அந்த முத்திரையர் சமுதாய ஓட்டுகளில் பெரும்பாலான ஓட்டுக்கள் விசில் சின்னத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போயிருக்கு. அப்போ அந்த முத்திரையர் ஓட்டுக்கள் ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகள் விசிலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பிரிஞ்சிருக்கு. அதுபோக சுயேட்சைகளுக்கும் கூட போட்டிருக்காங்க. விஜயை பிடிக்காதவங்க, சீமானை பிடிக்காதவங்க சுயேட்சைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ திமுக அதிமுக ஓட்டு சமமாக இருக்குதா அப்படின்னா சமமாக இருக்குது. அதே நேரத்தில் திருவரங்கம் கோட்டம், அதாவது திருவரங்கம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஓட்டுகளில் எப்போதுமே ஒரு 15,000 ஓட்டு அதிமுகவுக்கு தான் கூடுதலாக கிடைக்கும். அந்த ஓட்டுக்கள் நிச்சயமாக மனோகரன் அவர்களை வெற்றி பெற வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக இந்த முறை வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த முறை வளர்மதி அவர்களுக்கு சீட்டு கிடைத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் முத்திரையர் சமுதாயம். அப்போ வேறு மாதிரி போயிருந்திருக்கும். ஏன்னா நேரு பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணிட்டார். அவருக்கு மட்டும் இல்லை, லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணிட்டார். ஸ்டாலின்குமார் துறையூருக்கு சீட்டு கிடைக்காமல் பண்ணிட்டார். அதுபோல் காடுவெட்டி தியாகராஜனுக்கு. அப்போ முத்திரையர் சமுதாயத்தை ஓரங்கட்டுறாரு, ஒடுக்குறாரு KN நேரு அப்படிங்கிற ஒரு கோபங்கள் திருவரங்கம் தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த கோபத்தை வெளிக்காட்டுக்கிற வகையில் அந்த ஓட்டுக்கள்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னா விசில் சின்னத்திற்கும் சுயேட்சை சின்னத்துக்கும் போயிருக்கு. அப்போ திமுக அதிமுக ஓட்டு சமமாக இருக்குது. சமமாக இருக்குன்னா தொர்ராஜோட செயல்பாடு கடைசி நேரத்தில் கரகாட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்கள 4 பேர்த்த ரூமில் உட்கார வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறதுங்கிறது அவருடைய அருவருப்பான அந்த செயல் பொதுஜன மக்கள் மத்தியில், அதாவது முத்திரையர் சமுதாயத்தை அல்லாத முக்குளத்தூர் சமுதாயம், இன்னும் இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமுதாயம், பிற சமுதாயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ இப்படிப்பட்டவர் இப்போவே இப்படி பண்ணிட்டாருன்னா, இப்போ கூவத்தூரில் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எப்படி நடிகைகளை சப்ளை பண்ணாங்களோ, கேவலமான குத்தாட்டம் போட்டு அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சோ, அதே போல் தான் தொர்ராஜை அருவருப்பாக பார்க்குறதுனால அவருக்கு பொதுஜன மக்கள், அதாவது முத்திரையர் சமுதாயத்தை அல்லாதவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மறுத்து அந்த ஓட்டு அதிமுகவுக்கும் விசிகாவுக்கும் தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பிரிந்து போயிருக்கு. அப்போ திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் மனோகரன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நடுநிலையான கருத்து. நான் சொல்கிறது யார் மேலேயும் நமக்கு வன்மமாக அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையான நடுநிலையான கருத்து. அதே நேரத்தில் அதிமுகவில் திருவரங்கம் தொகுதிக்கு ஏன் முத்திரையருக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் பெரும்பாலான முத்திரையர் சமுதாய மக்கள் மத்தியில் இருக்குது. அதே நேரத்தில் KN நேரு தான் தொர்ராஜுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாருங்கிற ஆதங்கத்தில் தொர்ராஜுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அந்த ஓட்டு பெரும்பாலான குறைஞ்சபட்சம் நிறைய ஓட்டு இருக்குது. அதில் ஒரு 40,000 ஓட்டு முத்திரையர் பாசம் உள்ள பற்றுதல் உள்ள ஓட்டில் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் பழனியாண்டி எம்எல்ஏ மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விருப்பம், ஒரு நேசம், ஒரு பாசக்கரம், ஒரு அன்பு, நம்ம சமுதாயத்து மேலே ஒரு பற்றுதலாக இருக்கக்கூடியவர், அனைத்து சமுதாயத்தின் மேலேயும் பற்றுதலாக இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவருக்கு சீட்டு இல்லாமல் KN நேரு பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த ஓட்டுக்கள் தொர்ராஜுக்கு போடாமல், திமுகவுக்கு தொர்ராஜுக்கு போடாமல் என்ன பண்ணுறாங்க, விசிலுக்கு அதிகமாக போயிருக்கு. இப்போ ஒரு 100 ஓட்டுன்னு வைங்களேன், கூடுதலாக இருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100 ஓட்டுனா அதில் ஒரு 35 ஓட்டு தாவேகாவுக்கு போயிருக்கு. ஒரு 20 ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கு. மீதி சிதறி போயிருக்கு. சரி போயிருங்க, சிதற தேங்காய் உடைப்பாங்களா, அது மாதிரி சிதற தேங்காய் உடைச்ச மாதிரி உடைச்சி சுயேட்சைக்கு போட்டிருக்காங்க. அப்படியான ஒரு சூழல் இருக்குது. இங்கு அதிமுக ஓட்டுக்கள் சிந்தாமல் சிதறாமல் போகுமானா அதில் அந்த முத்திரையர் பாசம் நம்ம அதிமுகவில் முத்திரையர் சமுதாயத்துக்கு கிடைக்கலேங்கிற ஒரு இது இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அது விசிலுக்கும் இது மாதிரி மாறி போகுது. அப்போ
மனோகரனுக்கு கூடுதல் பலம் என்பது பழனியாண்டிக்கு சீட்டு கிடைக்காம துர்ராஜுக்கு கிடைச்சது, அது ஒரு பலம். மைனஸுங்கிறது வளர்மதிக்கு சீட்டு கிடைக்காம இவருக்கு மனோகரனுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அதனுடைய தாக்கம் ஓரளவு எடுபடும். அதே நேரத்தில் முத்திரைய சமுதாயத்துக்கு சீட்டு கிடைக்கல, மனோகரனுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த முத்திரைய சமுதாய ஓட்டு பழனியாண்டி எம்எல்ஏயோட விசுவாசிகளும் அதுக்குள்ளே இருக்கிறதுனால துர்ராஜுக்கு ஓட்டு போடாமல் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நாம் தமிழர்ஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் மனோகரனுக்கு பலம் திருவரங்கம் தொகுதிக்குள்ளே பலமாக இருக்குது. ரெண்டாவது பழனியாண்டி எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கலங்கிற ஒரு ஆதங்கம், அந்த ஓட்டும் மனோகரனுக்கு ஓரளவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மனோகரன் குறைஞ்சபட்சம் 15,000 to 20,000 ஓட்டு தேசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நன்றி.